நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இ-ஃபைலிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இ-ஃபைலிங் சொல்கிறாங்கல்ல, இந்த இ-ஃபைலிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆன்லைனில் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறது, அவ்வளோதான். சாதாரணமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பெட்டிஷனை ரெடி பண்ணுறதை அதை டேரெக்டாக என்ன பண்ணுவோம், கோர்ட்டில் ஓப்பனில் கொடுப்போம். இந்த ஓப்பனில் கொடுக்குற பெட்டிஷனை என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக நம்ம அந்த ஸ்டாஃப்கிட்ட எந்த கோர்ட்டில் கொடுக்குறோமோ அந்த கோர்ட்டில் ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பெட்டிஷனை செக் பண்ணுவாங்க. இந்த செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் நம்பர் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க டேட்டா சொல்லி பார்ப்போம். அப்படின்ட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்லைன்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு நம்ம டேரெக்டாக போய் நம்ம பார்ப்போம். இப்போ டேரெக்டாக பார்க்க முடியாது. இது என்ன பண்ணால் ஆன்லைன்லேயே நம்ம என்னென்ன ரிட்டர்ன் ஆயிருக்கா இது அப்படின்னு நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்குறோம், அவ்வளோதான். இந்த பெட்டிஷனை நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. 3 ஷோட் பெட்டிஷன் அக்யூஸ்ட் ஆப்ஷன்டு, இல்லைன்னா நம்ம 256 பெட்டிஷன் ஆப்ஷன்டு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம டேரெக்டாக என்ன ஓப்பன் உள்ள போய் நம்ம கொடுப்போம். இந்த கொடுக்குறத என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டா, டேரெக்டாக நீங்கள் இனிமேல் கையில் கொடுக்காதீங்க, நீங்கள் இனிமேல் ஆன்லைனில் கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த பேமெண்ட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுவோன்னா, கையில் பேமெண்ட் பண்ண வேணாம், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த வழியை நம்ம ஸ்லோமாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த வழி நமக்கு தெரியாதனால என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசங்க. ஆனால் பார்க்குறக்கே செம்ம சிம்பிளாக தான் இருக்கும். இதில் நம்ம ஐஏ பெட்டிஷன் கொடுக்குறதா சரி, அல்லது நம்ம ரிட்டர்ன் சப்மிட் பெட்டிஷன் சரி, ஒரு ஆஃபர் பண்ணுறதா சரி, எல்லாமே பார்க்குறக்கு கஷ்டமாலாம் இல்லைங்க, சிம்பிளாக தாங்க இருக்குது. ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நமக்கு அந்த ப்ராசஸ் தெரியாதனால உங்களுக்கு கஷ்டமாக தெரியுதுங்க. நான் இதை கஷ்டமான விஷயத்த நான் சிம்பிளாக தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ 1 பை 1 நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தாராளமாக புரியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது உங்களுக்கு தெரிகிற மாதிரி விளக்கமாக சொல்லித்தரேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் டேரெக்டாக என்னன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். ஓகே, தேங்க்யூ.